வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை நான் துபாயில இருக்கேன். விஷ்ணு ஹேப்பியா இதில உட்காந்துட்டு இருக்காரு ஸ்டூடியோல. ஸோ விஷ்ணு ஸ்டூடியோலேருந்து பேசுவாரு. நான் இங்க துபாயிலேருந்து பேசுவேன். ஸோ உங்க கேள்விக்கு பதில் சொல்ற டைம் வந்துருச்சு. வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். சார், வணக்கம். துபாயில கல்ஃப் கண்ட்ரீஸ்ல திரும்பவும் அந்த அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வேற நேத்து தான் நியூஸ் படிச்சோம். அங்க எப்படி சார் இருக்கு இப்போ? ஆமா. துபாயில பெருசா ஒண்ணும் தெரியல எங்களுக்கு. பட் இந்த வாட்டி யுஏஇய ஸ்பேர் பண்ணதாகவும், மெயினா வந்து குவைத், பஹ்ரைன், கத்தார்ல தான் இது அண்ட் ஜார்டன் இங்கே தான் பாம்ஸ் இருக்கிறதாவும் தெரியுது. அண்ட் இங்கே ஆனால் அஃப்கோர்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மியாக இருக்காங்க. ரோட்ஸ்லலாம் கார் கம்மியாக இருக்குது. மால்ஸ் எம்டியாக இருக்குது. ஹோட்டல்ஸும் எம்டியாக இருக்குது. அதே சமயத்தில் இது பீக் சம்மர் இங்கே. ஸோ இட்ஸ் ரியலி பாய்லிங் டெம்பரேச்சர். ஸோ இங்கே இருக்கும். இது அக்டோபர் நவம்பர் வரைக்கும் போனால் தான் துபாயில் இம்பேக்ட் தெரியும். ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவே இருந்த மாதிரி, ஒரு நாள் 10 பாயிண்ட் ஏறிச்சு, இன்னொரு நாள் 4 பாயிண்ட் ஏறிச்சு, அப்புறம் 10 பாயிண்ட் குறைஞ்சதுன்னு ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இருந்த மாதிரி தெரியல. ஸோ எஸ், எப்படி இருந்தது சார் மார்க்கெட் இந்த வாரம்? 23,810 திரும்பி 24,200 300 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் நெய்தர் மூட் அப் ஆர் டவுன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கெயின் வந்து ஐடி. ஐடி லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த ஐடி மேஜர்ஸ்லாம் 11% ஏறி இருக்கு. ஸோ தட் ஐடி கன்சிடர் பண்ண சொன்னது ஹேஸ் பெய்ட் அவுட். அண்ட் திரும்பி ஒரு கரெக்ஷன் வந்தால் திரும்பி we can consider. பட் வாட் இட் இஸ் வெரி கிளியர் இஸ், நம்ம சொன்ன மாதிரி டோன் ஓவரில் டிஃப்ளேஷன் இருக்கும். மார்ஜின் ஸ்லைட்டாக கம்ப்ரெஸ் ஆகும். கம்பெனி பாட்டுக்கு ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்கும், டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் இன்ஃபோசிஸ் வந்து 3 பெரிய கான்ட்ராக்ட், அதில் 2 பேரும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒன்று வேன்கார்ட், ஒன்று பென்ஸு. டைம்லர் கட்டி ட்ரக், விட்டுட்டாங்க. இன்னொன்று டைம்லர் சார். 3யும் கட்டி விட்டுட்டு மார்ஜின் எங்களுக்கு ஒத்து வரல, கான்ட்ராக்ட் வேண்டான்ட்டாங்க. யூ வில் சி மோர் ஆஃப் தட். இந்த கம்பெனிஸ் வந்து கான்ட்ராக்டை வந்து எய்தர் அவங்களே ஒரு ஜிசிசி பண்ணுவாங்க, இல்லாட்டா டயர் 2 கம்பெனிஸுக்கு போகும். டயர் 1 கம்பெனிஸ் வேறு ஏதாவது வேலைக்கு போவாங்க. பிகாஸ் டயர் 1 கம்பெனிஸ்க்கு அது வந்து இந்த மார்ஜின்ஸ் ஓன் ஒர்க் அவுட் ஆகும். 25% மார்ஜின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இன்ஃபோசிஸ், ஏன்னா இட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப கம்மி, இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஹெச்சிஎல்லையும் ப்ரமோட்டர் வாண்ட்ஸ் டு கெட் அவுட். ஸோ விப்ரோ டிசிஎஸும் ஒரு மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஓகே சார். இப்போ சந்தேகம் என்னங்க சார், நீங்கள் இதை சொன்னதுனால மெர்சிடிஸ் பென்ஸ், டைம்லர் அண்ட் வேன்கார்ட்லேருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜின் குறையும் அப்படின்றதுனால, இதே தான் டிசிஎஸ், விப்ரோ மாதிரியான நாம் கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லையும் வந்தது அப்படின்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இன்னுமே இன்னொரு கன்சிடரிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இப்போ வெயிட் பண்ணலான்னு புரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ 10% மேலே ஏறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கன்சன்ட்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு. இந்த அந்த மாதிரி சொல்ல முடியாது. எவன இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் ஏஐ கோஸ். சடனாக வந்து ஏஐ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டுடே இட் இஸ் கீப்பிங் இட் வெரி சீப். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஏஐ எவ்வளோ டாஸ்கப் பண்ணணும்னு தெரியல. பட் ஏஐ யூஸ் பண்ணி பாட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஆட்கள் தேவை. அந்த பாட்டை மேனேஜ் பண்ணுற வேலை வந்து இவங்களுக்கு போகும். திரும்பி யாருக்கு? திரும்பி இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் போகும். சார், க்ரூட் ஆயில் வந்து $120 to $135 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் நிறையா வரதை பார்க்க முடியுதுங்க சார். நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க. இஃப் அட் ஆல் அப்படி போச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த வார் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை சார், விட்டு விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இஃப் அட் ஆல் அது நடந்தது அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்கும், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எப்படி இருக்கும்? போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சைனா தான். சைனாவால் ஆயில் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியுது. போன வாட்டி போகாமல் இருந்ததுக்கு சைனா தான் காரணம். சைனா வந்து அவங்க பர்ச்சேஸை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ சைனா இஸ் ஏபிள் டு மூவ் டு கோல் பக்கம் போயிட்டாங்க. அண்ட் சைனாவில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் கார்ஸ் இன்னும் ரேப்பிடாக போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னை சுற்றியே 6 பேர் வந்து எலக்ட்ரிக் கார் வாங்கிட்டாங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பேர் கிடையாது. என்னோடய ஃபர்ஸ்ட் சர்க்கிள்லேயே 6-7 பேர் வந்து கார் வாங்கிட்டாங்க. 2 பேர் ஜேஎஸ்டபிள்யூ அந்த எம்ஜி வச்சுருக்காங்க, 3 பேர் டாட்டா வச்சுருக்காங்க, ஒருத்தர் வந்து ஹியூண்டாய் வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்லி என்னென்னா டாட்டாவோட கார்ஸு, மஹிந்திரா இன்னும் நான் பார்க்கல என்னோடய இன்னர் சர்க்கிளில்.
ஜேஎஸ்டபிள்யூ பார்த்துட்டேன், கிரெட்டா பார்த்துட்டேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன போகுதுன்னா, மோர் எலக்ட்ரிக் கார்ஸ், மோர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வில் கம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல் வந்து டிவிஎஸ்ஏ 1 மில்லியன் பீசஸ் தாண்டிட்டாங்க. ஸோ பஜாஜ் கூடிய சீக்கிரம் 1 மில்லியன் தாண்டிடுவாங்க. ஸோ ஸ்கூட்டர்ஸில் ஐ திங்க் குயிக்காக 30-35% இவி ஆகிடும். பெட்ரோல் விலை இவ்வளோ எலிவேட்டடாக இருந்ததுன்னா ஸ்கூட்டரோட கன்வர்ஷன், ஆட்டோவோட கன்வர்ஷன் வில் கோ ட்ரமேட்டிக்லி டு த்ரீ வீலர்ஸ் அண்ட் கார்ஸ்லேயும் இட் வில் கோ டுவர்ட்ஸ் இவி. பட் இந்தியாவோட லாங் டேர்ம் இம்பேக்ட் என்னவா இருக்கும்னா, இந்தியாவில் வந்து ரூபா இன்னும் ப்ரெஷரில் இருக்கும். இப்போ பயங்கர டிஃபென்ஸ் ஆஃப் ருபி போயிட்டுருக்கு ஆர்பிஐ. என் பொறுத்த வரைக்கும் தப்பு. 110 115 ரூபா வரைக்கும் விட்டுறது பெட்டர். இன்னொன்று என்னென்னா, நம்ம எத்தனாலை டிஃபெண்ட் பண்ண போய் தட் இஸ் எத்தனாலுக்கு யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயிலை கவனிச்சிருக்கணும். இந்தியா வந்து பிக்கஸ்ட் கன்சியூமர் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ நம்ம யுக்ரைன் ரஷ்யாட்டன் இம்போர்ட் பண்ண அந்த போர்னால அது இம்பேக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாம் ஆயில் பின்னாடி போகிறோம். பாம் ஆயில் என்ன ப்ராப்ளம், நீங்கள் பண்ணுறத அவனும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாம் ஆயிலில் பயோடீசல் யூஸ் பண்ணுறது. ஸோ வாட் எவர் யூ ஆர் கெய்னிங் பை எத்தனால், யூ ஆர் யூஸிங் பை குக்கிங் ஆயில். ஸோ எத்தனாலை பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குக்கிங் ஆயிலுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கணும். எத்தனால் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கார்ஸை பயங்கரமாக படுத்துது, சந்தேகமே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக வரப்போகுது. அண்ட் ஃபைனலி வந்து சார்லி மங்கர் ஒரு வீடியோ சொன்ன மாதிரி எத்தனாலுக்கு வந்து யூ நீட் டு யூஸ் வாட்டர், யூ நீட் டு யூஸ் லேண்ட் அண்ட் யூ நீட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எத்தனால் ஜீப்புன்னு நம்ம நம்புறது தப்பு. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம தப்பான முடிவு எடுப்போம். பிளாஸ்டிக்ஸு, டயர்ஸ், தட் இஸ் காஸ்மோ ஃபிலிம்ஸ் மாதிரி கம்பெனி, பேக்கேஜிங் கம்பெனிஸ், டயர், பெயிண்ட், இது மாதிரியான பெட்ரோல் க்ரூட் டெரிவேட்டிவ்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஓவரால் நம்ம எக்கானமி பேடாக அஃபெக்ட் ஆகும். பட் வி வில் லேர்ன் டு அட்ஜஸ்ட் டு இட். ஏன்னா க்ரூடோட டிமாண்டு குறைய குறைய க்ரூடோட விலை இறங்கிடும். சரி, இப்போ வார் நின்றுடுச்சு, கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சுன்னா கூட க்ரூடு 70க்கு இறங்கிடும். ஸோ லாங் டேர்ம் க்ரூடோட ப்ரைஸ் 40 பக்கம் போகும். பட் அந்த 40 போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கிறது தான் இப்போ கேள்வி. ஓகே சார், ஃபைன் சார். இப்போ காஸ்பி வந்து ஒரு மாசத்துல ஏறக்குறைய 38 to 40% விழுந்துட்டு இப்போ திடீர்னு ஒரு 16% ஏறி இருக்கு. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு வாலடைலிட்டி பயங்கரமா தெரியுது சார். இது எதனால? இது வந்து இந்தியன் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா டெக் ஸ்டாக்ஸ்ல? இந்தியாவோட டெக் ஸ்டாக்ஸுக்கும் அது சிப்பு. இந்தியாவில் சிப் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி. ஸோ இந்தியாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. பட் 100 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு இறங்கிட்டு 60 ரூபாயிலேருந்து நீங்கள் 18%ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 70 ரூபாய்க்கு ஏறி 68-70 ரூபா தான் ஏறி இட் இஸ் 30% பிலோ த பீக். என்னை பொறுத்த வரைக்கும் கொரியாவில் வந்து 3% ஆஃப் தி கொரியன் பாப்புலேஷன் ஹஸ் கான் பேங்க்ரப்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் வாலட்டிலிட்டி. 3%? இதில் 3% ஆஃப் தி பாப்புலேஷன். ஓகே. இந்தியாவில் வந்து 3% வந்து இன்னும் டிமேட்லேயே கிடையாது. பட் இப்போ இந்தியாவில் இது என்ன நடக்கும்னா, நிக்கில் காமத் வேற சொல்லியிருக்காரு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நல்ல புள்ள மாதிரி பேசுவார் அவர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய பேருக்கு மார்ஜின் ஃபண்டிங் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ மார்ஜின் ஃபண்டிங்கை வாங்கி கொடுத்து அவர் லாபத்தை சம்பாதிச்சப்பறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் மார்ஜின் ஃபண்டிங்கில் நம்பி தான் இருக்குது. 1 லட்சம் கோடிக்கு மேலே மார்ஜின் ஃபண்டிங் இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிக் ஃபால் வந்து மார்ஜின் ஃபண்டிங் ப்ரெஷரில் வந்ததுன்னா ஸ்மால் கேப் பிக் கேப்பில் ஒரு பிளட் பாத் இருக்கும் மார்க்கெட்லங்கிறாரு. ஓகே. அப்போ நீங்கள் எதுக்கு மார்ஜின் ஃபண்டிங் முன்னாடி கொடுக்குறீங்க? உங்களுக்கு ரெவென்யூ வேணும், புரோக்கருக்கு ரெவென்யூ வேணுங்கிறதுக்காக நீங்கள் ஏஎஸ்பை ஒன்று கிரீடை கிளப்பி விட்றீங்க. கிரீடை கிளப்பி விட்டு அவங்களுக்கு கடன் கொடுக்குறீங்க. நீங்கள் 12% கடன் வாங்கிட்டு 18% திரும்பி கொடுக்குறீங்க. ஒரு 6% புரோக்கர் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸை ரூயினுக்கு கொண்டு போகிறீங்க. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி என் பிரின்சிபல் இதுதான். விலை 50% இறங்கிடுச்சா, ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா கன்சிடர் பண்ணி வை. ஒரு பீரியட் ஆஃப் டைம் யூ வில் அக்யூமுலேட் வெல்த். எவ்ரிடே இன்றைக்கே போட்டு நாளைக்கே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக முடியாது. இட் வில் லீட் யூ இன் டு சீரியஸ் ட்ரபிள். இப்போ நானே சொல்கிறேன், டாடா கமர்ஷியல் வெஹிக்கிளில்
இவாக்கோவை ஜூன்லயே முடிக்கணும்னு சொன்னாங்க. ஜூனுக்கு பதிலா இப்ப செப்டம்பர் ஆயிடுச்சு. ம் செப்டம்பர்ல முடியாது, அது டிசம்பர்ல ஆகும். ம் இப்ப நீ அதுக்கு ஜூனுக்குள்ள முடியும்னு சொல்லி பந்தயம் கட்டினேன்னா நிச்சயமா நீ லூசர். உன் பணம் போச்சு. ம் பட் ஆனா அந்த கம்பெனி செப்டம்பர்ல மர்ஜ் ஆயிடுச்சு, அக்டோபர்ல மர்ஜ் ஆனாலும் என்ன மாதிரி இன்வெஸ்டருக்கு 5 மாசம் லாஸோட தான். ம் 5 மாசம் இவாக்கோ டர்ன் ஓவர் லாஸ். ம் இந்த லாங் பீரியட் ஆஃப் லைஃப் ஆஃப் தி கம்பெனி, இந்த 5 மாசங்கிறது இம்மெட்டீரியல். 5 மாசம் லேட் ஆனதுனால கம்பெனி இழுத்து மூடி தாலா போட்டு போட்டுற மாட்டான். சார் இதை இப்படி ஸோ ஆன் த அதர் சைடு இதை யோசிச்சு பார்த்தா அந்த 5 மாசம் நமக்கு வந்து கன்சிடரிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கலாம்ல சார்? இறங்கினா நீங்க கன்சிடரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே பட் நான் எது கேட்குறேன்னா, இப்போ லிவரேஜ் பொசிஷன் ஒருத்தன் எடுத்து வச்சிருந்தான்னு வைங்க, ஓகே ஓகே அவன் டெஃபினட்டாக அடி வாங்குவான். ம் ம் அன்னைக்கு நீ மார்க்கெட்டை பிளேம் பண்ணி யூஸ் கிடையாது. ரைட் சார். யூரோப்ல என்ன ஒரு பியூரோக்ராட் கையெழுத்து போடலன்னு வைங்க, ம் பிரான்ஸ்லயும் ஸ்பெயின்லயும் பர்மிஷன் வரலங்கிறாங்க. ம் அந்த ஊர்ல எவனோ ஒருத்தன் கையெழுத்து போடலங்கிறதுக்காக யூ கேனாட் அஃபோர்ட் டு லூஸ். எஸ் ஓகே சார் ஃபைன். அதே மாதிரி கோல்டுலையும் ஸ்பெகுலேட் பண்றது பைத்தியக்காரத்தனம். ம் ஏன்னா இது ஒரு நேரோ ரேஞ்சில் மூவ் ஆகுது. ம் 3900லேருந்து 4200க்குள்ள அது அப்படியே போயிட்டு போயிட்டு வருது. ம் ட்ரம்ப் அதில் என்ன சொல்றாரோ ஒரு நாளைக்கு ஏறி இறங்குது. ம் ஆக்சுவலி நேற்று இறங்கி இருக்கணும். ம் ஆனா என்ன இன்டர்ஃபியர் பண்ணாங்க மார்க்கெட்ல, ம் உடனே டாலர் விழுந்தது. ம் டாலர் விழுந்தோன்னா கோல்டு ஏறிது. ம் நேற்று நேற்று கார்த்தால சொன்ன ரேட், நம்ம ஃப்ரைடே ரெக்கார்ட் பண்றோம். அது ம் கார்த்தால சொன்ன ரேட்டுக்கும் சாயங்காலமே ஏறி கார்த்தாலையும் ஏறிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம்ல தான் கொண்டு போய் விடும். ஓகே சார். கோல்டுக்கு ஆக்சுவலாக ஒரு பெருசாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ஒரு 12 நிமிஷம் தாண்டிட்டோங்கிறதுனால அதை நாளைக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன். கோல்டை ப்ளஜ் பண்ணுறதுக்கு பதிலாக விற்றுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அட்வைஸ்மெண்ட்டே பண்ணுறதை இப்போ நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அதை நாளைக்கு உங்கள்கிட்ட நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் ஐ மீன் டிஸ்கஸ் பண்ணலாம் சார் அதை. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கன்சிடர் பண்ண சொல்லி சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து ஸ்டாக்கில் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி வேண்டான்னு சொல்கிறீங்க. நான் குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் பட்டாஸ்ல ஸ்டாக்ஸில் எஸ்ஐபி பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த ஸ்டாக்லலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி பண்ணலாம்? உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லுங்களேன் சார், ஒரு 10 ஸ்டாக் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்டாக்லலாம் நான் அடுத்த 1 வருஷத்துக்கு எஸ்ஐபி பண்ணலாம். 10 ஸ்டாக்ல என்ன சொல்றேன், ஐடிசி பண்ணணும். ஓகே சார். நாட்கோ ஐடிசி நாட்கோ ஃபார்மா டெஃபினட்டாக பண்ணலாம். சரிங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் தைரியமாக விப்ரோவில் பண்ணலாம். ஓகே சார். விப்ரோ 5-10 நீங்கள் இருக்க போகிறது இல்லைன்னு பண்ணாதீங்க. ம் அதாவது ஒரு வருஷம் கழிச்சே ரிசல்ட் ஒன்றும் விப்ரோவில் வராது. ம் இதில் பண்ணலாம். ம் என்னை கேட்ட வரைக்கும் ஐடிஎஃப்சி பேங்க்கில் பண்ணலாம், பொறுமையாக இருந்தீங்கன்னா. ம் இஃப் யூ ஆர் பி வெரி பேஷண்ட் ஃபார் தி வெரி லாங் டேர்ம், இந்த 4 ஸ்டாக்கில் பண்ணலாம் நீங்கள் டெஃபினட்டாக. அண்ட் டாக்டர் ரெட்டியில் பண்ணுங்க. ரெட்டி என்னை கேட்ட வரைக்கும் ரெட்டி, நாட்கோ, ஐடிசி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, விப்ரோ. இப்போ நான் இந்த கேள்வியை கேட்டதே வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் குறைஞ்சது 10-15 வருஷத்துக்கு அந்த எஸ்ஐபி கன்டினியூ பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இதுலேயும் 10-15 வருஷத்துக்கு நான் எஸ்ஐபி கன்டினியூ பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணால் 10-15 வருஷத்துக்கு யோசிக்கக்கூடாது. ஆமாம், யோசிக்கக்கூடாது. 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலான்னு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிபெண்ட்ஸ் ஆன் தி வேல்யூவேஷன். அப்போ எப்போ என்ன மாறுதுங்கிறத பொறுத்து எடுத்துக்கலாமா சார்? இது நீங்கள் சொல்கிறது அடுத்த 1 வருஷத்துக்கு நான் புரிஞ்சுக்கலாமா? அடுத்த 12 months அதுக்குள்ளே வைரஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் சார் கேட்குறேன். இப்போ தங்கமயிலில் ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்டு. தங்கமயிலில் நான் 250 ரூபாய்க்கு சொல்லி ஒரு வாட்டி போனஸ் வந்து 125 ரூபா கன்சன்ட்ரேஷன் வேல்யூ 500 ரூபாலையும் ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன். நான் 1500 ரூபாலையும் ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன். அங்கேருந்து அது 7000 போச்சு. 7000லேருந்து 3 நாளைக்கு அது லோவர் சர்க்கிள் கிடச்சி இன்னைக்கு 4900 5000 இருக்குது. திரும்பி 2 வாட்டி அடிக்க போடுது. நடுவில் ஒரு வாட்டி நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வைர ஊசின்னு சொல்லியிருக்கேன். எவனோ அதை கேட்டு வந்து என் தம்பிகிட்ட கேட்டுருக்கான், இவர் எப்படி தங்கமயில மெஷ விட்டாரு கோல்டு. தங்கமயில நான் வந்து ரமேஷ்கிட்ட பேசி இன்டர்வியூவே போட்டிருக்கேன். ரமேஷோட இன்டெகிரிட்டி பற்றி நான் பல தடவை பேசியிருக்கேன். ஸ்டாக் வைர ஊசி ஆயிடுச்சுன்னு சொன்னபோது நீ அரைக்குறையா பின்னாடி இருக்கிறத பார்க்காம நடுவில் பார்த்துட்டு இப்படி சொன்ன அப்படி சொன்னேன்னு அப்படின்னு. நீங்கள் இப்போ ரத்தன் வந்து டாட்டாக்கே வைர ஊசினா வைர ஊசி தான் சொன்னீங்க. ஆமாம், இப்போ இது வைர ஊசி தான். ம் இன்னைக்கு விழுந்த பிறகு கூட அதில் 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. ம் இதுதான் நான் சொல்கிறேன், ஒரு நல்ல கம்பெனிக்கு தான் வைர ஊசி ஆயிடுச்சுன்னா 40% விழும். ம் 40% விழுந்த மாதிரி தான் இது. இது 1000 பாயிண்ட் விழுந்து வந்து 1000 ரூபா விழலாம்.
ம் அதனால அது தங்கமயிலோட குவாலிட்டியை மாத்தாது, ரமேஷோட குவாலிட்டியை மாத்தாது. ம் 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 நீங்க ஓவர் கொடுத்தீங்க. இன்னைக்கு நீங்க கரெக்ட் வேல்யூவேஷன் வாட்ஸ் பெண்டுலம் மாறிடுங்க. பெண்டுலம் எந்த பாயிண்ட்ல இருக்குன்னு நீங்க பார்க்க தெரியும். ஓகே சார், டன். தேங்க்யூ சார். ஸோ நாளைக்கு கோல்டை பற்றி இன்னும் பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது சார். கோல்டை ப்ளச் பண்ணலாமா விற்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இப்போது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போது வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.